இதே மாதிரி எல்லாம் ஃபில் பண்ணோம். இப்போ நான் இப்போ வச்சேன் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுவோம்னா 1 2 3 இந்த இதை ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணிட்டு இந்த கதக்கு இப்படி வைக்கணும். வச்சுக்கோங்க இந்த மாதிரி 2 சைடும். அவர் என்ன பண்ணோம்னா அடுத்த ப்ராசஸ் கிடையாது. இதுக்கு அடுத்து என்ன பண்ணோம்னா இந்த இது இருக்குதுங்களா, இதை அப்படியே ஃபுல்லாக வச்சுக்கிட்டே வரணும். இந்த டைரக்டுக்கு மேலேயே வைக்கணுங்க. இறங்கி வைக்கக்கூடாது, டைரக்ட் மேலே நேராக வச்சுட்டு உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். வச்சுட்டு கீழே இப்படி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த மாதிரி வச்சு இப்படி வைக்கணும். ஓகேவா? சரி கேஸ், இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாகு அப்படியே வச்சுட்டு வரணும். ஓகேங்களா? இப்படி இப்படி வச்சுட்டே வாங்க அப்படியே வாங்க. கொஞ்சம் தூரம் நல்லா கடைசி நம்ம இந்த டார்க் ஒர்க் ஸ்லாப்ஸ் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஸோ அது ஃபுல்லாக வைக்கணும். இந்த மாதிரி இப்படி வச்சு முடிச்சதும் என்ன பண்ணணும்னா இந்த கார்னரில் 2 பிளாக் வைக்கணும். அப்புறம் ஃபஸ்ட்டு பிளாக்கில் வச்சிடணும். ஆனால் அதுக்கப்புறம் 2 பிளாக் ஸ்கிப் பண்ணணும். 1 2 3 இதில் வைக்கணும். 1 2 3 இதில் வைக்கணும். 1 2 3 இதில் இப்படி வச்சுட்டு அப்புறம் இந்த இதில் லாக் வைக்கணும். அப்புறம் இதில் வச்சுட்டு இதில் வைக்கணும். அப்புறம் இதை ஸ்கிப் பண்ணிட்டு இதில் வைக்கணும். ஸ்கிப் பண்ணிட்டு இதில் வைக்கணும். இதில் ஸ்கிப் பண்ணிட்டு இதில் வைக்கணும். அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இப்படி வந்து இங்கே ஒன்று, அப்புறம் இந்த ஸ்லாவை இப்படி ஒன்று இப்படி ஒன்று இதே மாதிரி ஃபுல்லாக வைக்கணும். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு இந்த இதை ஸ்கூல் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதெல்லாம் வந்து இதெல்லாம் கொடுக்கணும். இதோட ஸ்கூல் வச்சுட்டு ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் வைக்கணும். இதுக்கு அதே மாதிரி இந்த சைடு போகணும். பார்த்தீங்கன்னா நம்ம இதை சக்ஸஸ்ஃபுல்லியாக முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு பால் ஷேடு இந்த இது வேணுங்க. அது எங்கே இருக்குது? இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இது இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு லேட்டர் போகணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இப்படி வச்சுக்கணும். கீழே இது கீழே வைக்கணும். அப்புறம் அப்படிங்கோ இந்த இடத்துல வச்சு இது ஃபுல்லாக வைக்கணும். ஸோ இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இதை வச்சுட்டு இந்த இடத்துல இது வைக்கக்கூடாது. அந்த இடத்துல அடுத்த பிளாக் வைக்கணும். பிளாக்குக்கு நிறைய வச்சுருவோம். ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அடுத்த இதே மாதிரி இந்த சைடு வைக்கணும். ஓகே,
இந்த மாதிரி ஃபுல்லாக வைக்கலாம். என்ன பண்ண போகிறோம் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல கேக் சுற்றணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி வாங்கணும், இப்படி வாங்கணும். கட் பண்ணிக்கலாம்.